தேர்தலில் போட்டியிட விஜய்க்கு தடை விதித்த தேர்தல் ஆணையம். அதிர்ச்சியில் நிர்வாகிகள். தவேகா நிர்வாகிகள். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயம் தமிழகத்தில் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். சில இடங்களில் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மேலும் திட்டமிட்டு ஆளுங்கட்சி அனுமதி கிடைப்பதில் சிக்கலை ஏற்படுத்துவதாக விஜய் உள்ளிட்ட அக்கட்சியின் நிர்வாகிகள் குற்றம் சாட்டி வந்தனர். அதே சமயம் பல இடங்களில் அனுமதி வழங்கப்பட்ட பின்னரும் அக்கட்சி தலைவர் விஜய் பிரச்சாரத்தை ரத்து செய்கிறாராம். மேலும் திட்டமிட்டு தொடங்கிய பிரச்சாரம் பாதியில் ரத்து செய்யப்படும் சம்பவங்களும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. அதே சமயம் பார்த்தால் நேற்றைய முன்தினம் திருப்பூரில் தாமதம் காரணமாக போலீசார் எச்சரித்ததால் அனுமதி பெற்ற ரோடு ஷோவை ரத்து செய்தார் விஜய். மேலும் அது மட்டுமில்லாமல் நேற்றைய தினமும் 8 மணி நேரம் வரை விஜய் பிரச்சாரத்திற்கு சென்னையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் 6 மணிக்கே பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டாராம். இந்த சூழ்நிலையில்தான் நேற்றைய தினம் டி நகரில், எழும்பூர் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் டி நகர் வேட்பாளர் என் ஆனந்த், ஆயிரம்விளக்கு வேட்பாளர் பிரபாகரன், எழும்பூர் வேட்பாளர் ராஜ்மோகன் ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். 8 மணி வரை பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் 6 மணி கடந்ததும் விஜய் பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு கிளம்பிவிட்டாராம். விஜயின் தொடர்ச்சியான இந்த நடவடிக்கை அவரை பார்க்க வருபவர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறதாம். இந்த நிலையில்தான் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக கூறி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், டி நகர் வேட்பாளர் ஆனந்த், தென் சென்னை மாவட்ட செயலாளர் அன்பு உள்ளிட்டோர் மீது மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகின்றன. மேலும் டி நகரில் பிரச்சாரம் நடந்த அனுமதி பெற்ற நிலையில் திடீரென ரோட் ஷோ நடத்தியதால் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி பறக்கும்படை அதிகாரி சந்தோஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் விஜய் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இனிமேல் நடக்கவிருக்கும் ரோடு ஷோவாக இருந்தாலும் பிரச்சாரமாக இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது கடும் நடவடிக்கை பாயும் என்றும் அந்த வழக்கு பதிவில் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவலானது தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் தலைமைக்கு பேரிடியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது வரை டி நகரில் பிரச்சாரம் நடந்த அனுமதி பெற்ற நிலையில் திடீரென அந்த ரோட் ஷோ நடத்தியதால் தான் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தியது என்று பறக்கும்படை அதிகாரி சந்தோஷ்குமார் அந்த புகாரில் அவர் தெரிவித்துள்ளதாகவே தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் தேர்தல் பிரச்சார களமானது இவ்வளவு சூடுபிடித்திருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் அனுமதி கிடைத்தும் பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு கிளம்புவது தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த நிர்வாகிகளிடையும் மற்றும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் நிர்வாகிகளிடையும் கடும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் திடீரென ரோட் ஷோ நடத்துவது, திடீரென அனுமதி இல்லாத போது பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்று அவர் செய்து கொண்டிருப்பதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கைது செய்யக்கூட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். 2024 பிப்ரவரியில் கட்சியை தொடங்கிய விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் முடிவுடன் அவர் களமிறங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இன்று விஜய் திருப்பூரில் ரோடு ஷோ மற்றும் பரப்புரை செய்கிறார் என்றும் சொல்லப்பட்டது. பெருமாநல்லூர் முதல் புழுவப்பட்டி பிரிவு வரை இந்த பிரச்சார பயணம் நடக்கிறது என்றும், மதியம் 2 மணி முதல் விஜய் பரப்புரை செய்யும் நிலையில் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவர் காலையில் புறப்பட்டு தனி விமானம் மூலம் அவர் கோவை வந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்கள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் நாளுக்கு நாள் தேர்தல் சம்பந்தமான ஃபீவரானது அதிகரித்து கொண்டே வருகிறது. ஏற்கனவே 3 மாதங்களில் தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் வரும் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. இதனையடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது பரப்புரைகளை தீவிரப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினமோ பரப்புரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது, காலை பிடித்தோமா, வாரி வெட்டோமா, அடுத்ததாக ஒரு காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியின் வாழ்க்கை சுருக்கம் என்றும் இந்த 3இல் அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையும் அடங்கிவிடும் என கடும் விமர்சனத்தை முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது.
மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் ஃபீவரை அதிகப்படுத்தும் வகையில் தற்போது கருத்து கணிப்பு முடிவுகளும் பல்வேறு விதங்களாக வெளியேறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி சங்கீதா வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்கப் போவதாக பரவிய தகவல்கள் முற்றிலும் வதந்தி என அவரது தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா இடையே விவாகரத்து தொடர்பான மனு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் ஏப்ரல் 20ஆம் தேதி நடிகர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணத்தினால் அன்றைய தினம் சங்கீதா ஆதாரங்களுடன் செய்தியாளர்களை சந்திப்பார் என சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் விஜய் தரப்பில் நடத்தப்பட்ட சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர் இந்த முடிவை மாற்றிக்கொண்டதாகவும் கூறப்படும் நிலையில் தற்போது வரை அத்தகைய செய்தியாளர் சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படவில்லை என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தகவலிலிருந்து வெளியே தெரிய இருப்பது என்னவென்றால் விஜய்க்கும் சங்கீதாவுக்குமான பிரச்சனையானது சுமூகமாக முடியவில்லை என்றும் விவாகரத்து கண்டிப்பான முறையில் சங்கீதா கோருவார் என்றும் அவரது தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் சங்கீதா விஜய் இடையேயான விவாகரத்து பிரச்சனையானது புதாகரமாக வெடிப்பதற்கு இன்னும் அதிக நாட்களில் இல்லை என்றும் அவரது தரப்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் வெளியாகி வருவது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலரான எடப்பாடி பழனிசாமியிடம் விலை போய்விட்டதாக எழுந்துள்ள புகார் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒரு அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தவேகா சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பெரும் தொகையை பணமாக பெற்றுக்கொண்டு தேர்தல் பணிகளில் ஈடுபடாமல் தலைமறைவாகிவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கட்சி தலைமை வைத்த நம்பிக்கையை சிதைத்துவிட்டு எதிர்க்கட்சியிடம் விலை போன அந்த நபரை கருப்பு ஆடு என அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வேட்பாளர் விலகியதால் அந்த தொகுதியில் பின்னடைவு ஏற்படும் என கருதப்பட்ட நிலையில் தவேகா அதற்கு பதிலாக ஒரு மாற்று வியூகத்தை வகுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் தொகுதியிலேயே தவேகா தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளதாம். எங்கள் வேட்பாளரை விலைக்கு வாங்கியிருக்கலாம், ஆனால் எங்கள் தொண்டர்களை வாங்க முடியாது. வேட்பாளர் இல்லாவிட்டாலும் இபிஎஸ் தொகுதியில் தவேகாவின் பலத்தை காட்டுவோம் என ஆதவ் அர்ஜுனா தற்போது பேசியிருப்பது பெரும் பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியின் வேட்பாளரை மற்றொரு கட்சி தலைவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போவது என்பது தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான சூழலை உருவாக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். இது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையிலோ காரைக்குடியில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடத்திய விஜய் அவர்கள் பேசாமல் போயிருப்பது பல நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் விஜய் மீது கண்டன போஸ்டர்களையும் மேலும் அவர் மீது ஏற்பட்ட கோபத்தில் சிலர் கண்ணீரஞ்சலி போஸ்டர்களையும் ஒட்டியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பானது திமுகவானது மாபெரும் வெற்றி பெற்றது போலையும் அதிமுகவானது படுதோல்வியை சந்தித்தது போலையும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை இன்றைய தினம் திருப்பூரில் நடத்தியிருக்கிறார். அதே சமயம் திருப்பூரில் மக்கள் வெள்ளம் அதிகம் இருக்க கூட்ட நெரிசலில் பல சர்ச்சைகள் நடந்ததாகவும் பல விபத்துக்கள் நடந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவலால் தற்போது விஜய் அவர்களும் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது.